Hello guys, this is Riaz. Welcome back to Brainimatic Neat Tamil. இந்த வீடியோ ஆக்சுவலி நான் ஃபிசிக்ஸ்க்கு ஒரு வீடியோ பண்ணேன், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு வீடியோ பண்ணேன். 180 அவுட் ஆஃப் 118 ஃபிசிக்ஸ், அவுட் ஆஃப் 118 கெமிஸ்ட்ரி. பயாலஜிக்கு இன்னும் வீடியோ பண்ணல. தட்ஸ் த ரீசன் ஐ எம் டூயிங் திஸ் வீடியோ. பயாலஜி சச் சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட்ல நீ சப்போஸ் ஃபுல் மார்க் மட்டும் எடுத்துட்டேன்னு வை, அதுக்கப்புறம் நீ வந்து சீட் வாங்குறது யாராலையும் தடுக்க முடியாது. இஃப் யூ ஆர் ஸ்கோரிங் குட் மார்க்ஸ் இன் ஃபிசிக்ஸ். ஓகே, ஸோ பயாலஜி ஒரு ஒன்லி சப்ஜெக்ட் மார்க் பயங்கரமா ஏற்றி கொடுக்குற ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் அப்படின்னா அது பயாலஜின்னு தான் சொல்லலாம். ஒன்லி சப்ஜெக்ட், ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட்ல ஒன்லி சப்ஜெக்ட். நிறைய பேர் நான் பார்த்த வரைக்கும் நீட் எதுக்கு படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி, இல்லை மெடிக்கல் காலேஜ்லையும் சரி எல்லா இடத்துலையும் கேட்குறாங்க அப்படின்னா ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, பயாலஜி பிடிக்கும், பயாலஜி நல்லா படிப்பேன். ஓகே, பட் பயாலஜி நல்லா படிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்ற உனக்கு ஏன் பயாலஜியில் மார்க் வர மாட்டேங்குது? எனக்கு இது ஒரு கொஸ்டின் மார்க். இட்ஸ் அ வெரி வெரி பிக் கொஸ்டின் மார்க். இப்போ இங்கே இருக்கிற நிறைய பேர் பார்க்குறீங்களா, எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், பயாலஜி நல்லா படிக்கிறேன் அப்படின்னா, பயாலஜி எனக்கு பிடிக்கும் அப்படின்னா ஏன் பயாலஜிலையும் மார்க்? ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சா அதில் நீ நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும். கரெக்ட் தானே? இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ பயாலஜியில் நீ நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும். நல்ல மார்க்னா இது கிடையாது. இட்ஸ் 360 அவுட் ஆஃப் 360. ஐ வாண்ட் லாட் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் டு ஸ்கோர் 360 அவுட் ஆஃப் 360. இப்போ இந்த விஷயத்தை எப்படி இந்த நேரத்தில் அச்சீவ் பண்ணுறதுன்னு சொல்லி நான் ஃபுல்லாக ஒரு டீடைல்டு வீடியோ மாதிரி இதை வேக் பண்ணுறேன். ஓகே, பிகாஸ் யூ ஜஸ்ட் ஹாவ் 45 days left. ரொம்ப கம்மியான டேஸ் தான் கையில் இருக்குது. இந்த 45 daysல நீ என்ன பண்ணுறியோ அதை பொறுத்து தான் உன்னோட மார்க் இருக்கு. சரியா? ஸோ வாங்க உள்ள போகலாம் வீடியோக்குள்ள. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். வி ஹேவ் லான்ச்ட் அவர் ஓன் கிராஷ் கோர்ஸ். உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த phase 2 ஸ்டார்ட் பண்ணிட்டோம். phase 2ல ஒரு கொஸ்டின் இல்லை, 2 கொஸ்டின் இல்லை, 25,000 கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். 25,000 கொஸ்டின்ல 180 கொஸ்டின் வராதுன்னு நினைக்கிறியா? நீ சிம்பிளாக கேட்குறேன், வராதுன்னு நினைக்கிறியா? ஸோ 25,000 கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். இந்த ஆஃபர் 6599 நீ பே பண்ண வேண்டாம். 10% பே பண்ண போதும். 90% ஆஃப்ல நாங்கள் இப்போ கொடுத்துட்டு இருக்கோம். டில் ஏப்ரல் ஸ்டார்டிங் வரைக்கும் உங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. என்னென்ன கிடைக்கும் இதில்? 10 பார்ட் டெஸ்ட், 30 ஃபுல் டெஸ்ட், மோஸ்ட் பவர் கொஸ்டின்ஸ் ஆஃப் நீட் 2025 எல்லாமே, லைக் எல்லா லெசன்ஸ்க்குமே கிடைச்சிரும். தென் அதே மாதிரி மென்டர்ஷிப், ஸ்பெஷல் மென்டர்ஷிப். சப்போஸ் இஃப் யூ ஆர் ஸ்கோரிங் 350+ ஆர் 400+ இன் எவ்ரி டெஸ்ட், உனக்கு ஒரு ஸ்பெஷல் மென்டர்ஷிப் கிடைக்கும். நீ எப்படி மார்க்கை 600+ ஒரு 650+ புஷ் பண்ணலாம்னு சொல்லி எல்லாமே நம்மளோட மென்டர்ஸ் பண்ணுவாங்க. டெய்லி பேஸ்ல உனக்கு டார்கெட்ஸ் கிடைக்க போகுது. எங்கேருந்து என்ன கொஸ்டின் வரும், இன்னைக்கு எந்த டாபிக் நீ டெய்லி கவர் பண்ணணும், எல்லாமே நான் வந்து டெய்லி பேஸில் டார்கெட் அப்டேட் பண்ணி எல்லாமே உனக்கு இதில் கிடைக்க போகுது. பட் ஒரு கண்டிஷன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. டேரெக்டாக வெப்சைட்டுக்கு போ, பிஎம்என்டின்னு சொல்லி ப்ரோமோ கோட் போட, பே கொடுத்துட்டு உனக்கு ஆஃபர் பயங்கரமாக கிடைக்கும். சரி, ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே பண்ணுற தப்பு சொல்கிறேன். எல்லாருமே உட்காந்து ஒன் ஷாட் எவ்வளோ மாசம் பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் கேள்வி, நீ நீட் எக்ஸாம்ல உட்காந்து பேராகிராஃப் டயக்ராம்லாம் வரைய போறியா, இல்லை எழுத போறியா, இல்லை கொஸ்டின் சால்வ் பண்ண போறியா? அது ஃபர்ஸ்ட் கேள்வி. டயக்ராமா வரைய போறியா, இல்லை பேராகிராஃபா பேஜா எழுத போறியா, இல்லை கொஸ்டின் சால்வ் பண்ண போறியா? ஸோ இந்த நேரத்துக்கு உன்னோட ரீடிங் ஃபேஸ் முடிஞ்சிருக்கணும். என்சிஆர்டியோட ரீடிங் ஃபேஸ் நீ கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். என்சிஆர்டி ரீடிங் பண்ணி முடிச்சிருக்கணும் நீ ஃபுல்லா. அட்லீஸ்ட் எவ்வளோ 5 times அட்லீஸ்ட் யூ ஷுட் ஹாவ் கம்ப்ளீட்டட் யுவர் ரீடிங் ஃபேஸ் ஆஃப் என்சிஆர்டி. யூ ஷுட் ஹாவ், மஸ்ட் ஹாவ் கம்ப்ளீட்டட். முடிக்கல அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த மாதம் உட்காந்து எண்டு வரைக்கும் 2 வாட்டியாச்சும் படிச்சு முடிச்சுட்டு லைன் பை லைன் என்சிஆர்டி ஃபுல்லாக எல்லா லெசன்ஸ்க்குமே, பிகாஸ் யூ ஹேவ் ஜஸ்ட் 10 days left. ஓகே, ஸோ அடுத்தது எல்லாரும் வராங்க, மாதம் வராங்க, இங்கேருந்து வந்து ஒன் ஷாட்டாக போடுறாங்க, லைனாக அண்டர்லைன் பண்ணுறாங்க. எவ்வளோ மாதம் தான் இன்னும் பார்த்துட்டு இருப்பேன்? சொல்ற மெத்தட் இஸ் த பெஸ்ட் மெத்தட் டு ஸ்கோர் இன் பயாலஜி. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நீ கொஸ்டின்ஸை வச்சு ரிவிஷன் பண்ண போகிறோம். செகண்ட் பாயிண்ட், ஹை வெயிட்டேஜ்லேருந்து லோ வெயிட்டேஜ்க்கு போக போகிறோம். கொஸ்டின்ஸை வச்சு ரிவிஷன்னா என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? அது என்ன மெத்தட் அப்படின்னு சொல்லி கேட்க, நீ ஒரு லாட் ஆஃப் கொஸ்டின்ஸை நீ சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்? லைனாக சால்வ் பண்ணிகிட்டே போவேன். ஸோ ஒரு கான்செப்ட் ஆஃப் என்சிஆர்டியும் நீ கவர் பண்ணிகிட்டே போகிற. அந்த கொஸ்டின்ஸை நீ சால்வ் பண்ணும்போது அந்த லெசனை நீ ரிவிஷன் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நான் உனக்கு ஒரு பயங்கரமான ஐடியா, இது வந்து பெய்டு கிடையாது, இது எதுவுமே கிடையாது, நான் உனக்கு பகிரங்கமான ஒரு ஐடியா கொண்டு வந்திருக்கேன். இதை பண்ண அப்படின்னா உனக்கு 90 out of 90 கொஸ்டின்ஸ் இன் பயாலஜி நீ கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிடுவேன். நம்ம ஃபார் ஷோர் 360 எடுக்கிறோம். அதுதான் நம்மளுடைய எய்மா இருக்கும். 360 எடுக்கணும். சரியா? ஏன்னா நான் நீட் படிக்கும் போது நான் அவ்வளோலாம் ஸ்கோர் பண்ணல, 330 தான் ஸ்கோர் பண்ணேன் இன் பயாலஜி. ஓகே, பயாலஜியில் நான் ரெகுலராக எப்போவுமே நான் பயாலஜியில் எக்ஸாம் வச்சா 300+ ஸ்கோர் பண்ணுவேன். எனக்கு அது 330 கிட்ட வந்துச்சு. ரெகுலராக நீ இப்போ எப்படி எக்ஸாம் வச்சாலும் 330 கிட்ட ஸ்கோர் பண்ணணும். யூ கேன் ஸ்கோர் ஈஸிலி 360.
பட் அந்த பர்ஃபெக்ஷன் இருக்கணும். பர்ஃபெக்ஷன் ஏன் மைன்யூட் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பர்ஃபெக்ஷன் 360. ஸோ அந்த ஒரு பர்ஃபெக்ஷனை நீ மெயின்டைன் பண்ணணும். பேப்பர் லென்த்தியாக இருக்கும், அப்போ நிறைய கொஷின்ஸை நீ சால்வ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் லென்த்தியாக இருக்கிறத டைம் மேனேஜ் பண்ண முடியும். பயாலஜி நீ டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணல அப்படின்னா உனக்கு இந்த இடத்துல அதுவும் போயிடும், இதுவும் போயிடும். சரியா? செகண்ட் பார்ட். அடுத்தது இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, we have compiled the biology into sets. ஒரு செட்டா பிரிச்சுட்டேன்னா லெசன்ஸ் எப்படி செட் 1, செட் 2, செட் 3, செட் 4, செட் 5. எப்படி நான் இந்த செட்ஸ் எல்லாம் நீ பிரிச்சிருக்கேன் அப்படின்னா ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் நான் பிரிச்சுட்டேன். உனக்கு வேணா நான் என்னென்ன இருக்குன்னு சொல்லி காட்டிடுறேன் வா. இங்க பாரு, செட் 1 இருக்குல்ல, அது செட் 1. ஸோ இந்த செட்டு த செட் ஆஃப் கிங் மேக்கர்ஸ் அப்படி பேர் வச்சிருக்கோம். ஏன் இது செட் ஆஃப் கிங் மேக்கர்ஸ் பேர் வச்சோம் தெரியுமா? செட்டில் இருந்து மட்டுமே அரௌண்ட் உனக்கு 7 சாப்டர் கிட்ட இருக்கு. எவ்வளவு மார்க் வருது? 120 இருந்து 130 மார்க் ஒரு செட்ல இருந்து. ஒரு செட்டுக்கு மட்டும் எவ்வளவு கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம் தெரியுமா? 1500 இருந்து 2000 வரைக்கும். இந்த மொத்த பயாலஜிக்கு நாங்க 15,000 கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். எவ்வளோ? 15,000 கொஸ்டின்ஸ். இட்ஸ் நாட் 100, இட்ஸ் நாட் 200, இட்ஸ் நாட் 300, 1000, 10,000, 5,000. நோ, 15,000. சரியா? இந்த 15,000 கொஸ்டின்ஸ்ல 180 மார்க், சாரி 180 கொஸ்டின்ஸ்ல 90 கொஸ்டின்ஸ் தான் பயாலஜி. ஸோ 90 கொஸ்டின்ஸை நீ அட்டன் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறியா? 15,000ல. இன்னொரு விஷயம், லெசன் ஆர்டர் வைஸ் ஆகும், என்சிஆர்டி பேஜ் வைஸ் ஆகும் கொஸ்டின்ஸை அரேஞ்ச் பண்ணி சால்வ் பண்ணிட்டு. ஆல்ரெடி இந்த ஃபர்ஸ்ட் 3 லெசன் முடிஞ்சிருச்சு. 4வது 5வதும் ஒரு வாட்டி பண்ணிட்டாங்க. இன்னும் 2 செஷன் போக வேண்டியது இருக்கு. ஸோ ஆல்ரெடி முடிச்ச வீடியோ போய் உட்காந்து பார்த்துரு. இது வந்து ஃபர்ஸ்ட் செட். செகண்ட் இங்கே இன்னொரு செட் இருக்கு பாரு. இந்த செட்டில் ஹியூமன் ஃபிசியோ ஃபுல்லாக கவர் பண்ணி இது ஆல்ரெடி ஒரு செட்டு முடிஞ்சிருச்சு, ஒரு செஷன் முடிஞ்சிருச்சு. இதையும் நீ பண்ண போற. சரியா? இங்கேயும் அகேன் வெயிட்டேஜ் அதிகம், 90 மார்க்ஸ். இதே மாதிரி தேர்டு செட் ஒன்று இருக்கு. தேர்டு செட் பாரு, இதுவும் அகேன் 80 to 90 மார்க்ஸ் இருக்கிற செட். இந்த மாதிரி செட்டா நான் பிரிச்சுட்டேன். இதை நீ என்ன பண்ண போற? இதை முடிச்சுட்டு ஒரு செஷனை உட்காந்து அவன் சால்வ் பண்ண, கிருஷ்ணா சால்வ் பண்றா, பூமிகா சால்வ் பண்றா, சைமா சால்வ் பண்ணா உட்காந்து அவங்க கூடயே சால்வ் பண்ண போறீங்க. கூடயே நான் ஸ்டாப்பா சால்வ் பண்ணிட்டு அதை முடிஞ்ச கையோட உட்காந்து என்சிஆர்டில அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லி பாத்துற போற. லைன் அவ்வளவுதான். ஷார்ட் நோட்டு ரிவிஷன், சாப்டர் ரிவிஷன் முடிஞ்சிருச்சு. டெய்லி பேசிஸ்ல ரிவிஷன் நடக்கும் உனக்கு பயாலஜில. கொஸ்டின் நீ எப்படி சால்வ் பண்ணனே தெரியல, நான் சால்வ் பண்ணிட்டே இருப்பேன். டெய்லி கொஸ்டின், டெஸ்ட் எடுத்து கொஸ்டின்ஸ் ரிவிஷன் எப்படி முடியலன்னு சொல்லி நான் பார்க்கறேன். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே டு ரிவைஸ், கொஸ்டின்ஸ் வச்சு ரிவைஸ் பண்ண. அதுக்கப்புறமா பேப்பர், டெஸ்ட் பேப்பர் நாங்கள் கொடுக்குறோம்ல, அதில் இருக்கிற கொஸ்டின்ஸையும் ரிவிஷன் பண்ணிடுவேன். அவ்வளோதான், முடிஞ்சது. இது தவிர வேற என்ன வேணும்? நீயே சொல்லு. தவிர வேற என்ன வேணும்? தட்ஸ் இட் ரைட். யா. ஸோ இது தவிர உனக்கு வேற எதில் ஸ்ட்ராட்டஜி வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க. நான் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி பேப்பர் அட்டெம்ப்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு வீடியோ மேக் பண்ணி வச்சிருக்கேன். அதை போய் பாருங்க. தயவு செஞ்சு கொஸ்டின் சால்விங் செஷன்ஸை லைவ்ல அட்டென்ட் பண்ண. மார்னிங் ஈவினிங்னு சொல்லி எல்லா டைமுமே டிஃப்ரெண்டாக நாங்கள் ஸ்லாட்ஸ் அலாட் பண்ணியிருக்கோம். சரியா? லைவ்ல அட்டென்ட் பண்ணா அப்பயே அந்த கையோடய நீ முடிச்சுட்டு போயிடலாம். ஏன்னா லைவ்ல அட்டென்ட் பண்ணல அப்புறமா பார்க்கறனா அது சாத்தியமே கிடையாது. நீ முடிக்கவும் மாட்டேன். ஒரு கொஸ்டினும் உன்னை ரெக்ரெட் பண்ண வைக்கும். நீட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பேப்பர்ல இருந்து சால்வ் பண்ண கொஸ்டின்ஸ் எடுத்து அச்சடிச்ச மாதிரி காட்டுவோம். இதுதான் கொஸ்டின். சரியா? ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் சால்வ் பண்ணல, thousands ஆஃப் கொஸ்டின் சால்வ் பண்றோம். எந்த சேனலும் இதுவரையும் கொண்டு வந்தது கிடையாது தமிழ்ல. சவுத் இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் மட்டும் தான் இதை பண்றோம். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயங்கரமா இன்னொன்று வச்சிருக்கோம். சரியா? வெயிட் பண்ணுங்க, இன்னொன்று ரிலீஸ் பண்ணலாம். லேட் அவர் போர்ஷன்ஸ் கெட் கம்ப்ளீட் ஆன உடனே ஃபுல்லா வச்சு செஞ்சிடலாம். சரியா? ஸோ என்ன வேணும் நெக்ஸ்ட் வீடியோல சொல்லி, சப்போஸ் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.